ஹாய், வெல்கம் டு பிலிவர்ஸ் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ட் 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போன வீடியோலேயே, நான் டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின் தனியாக ஒரு பிடிஎஃபாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின் மட்டும் மேக்ஸ் நம்மளுக்கு மொத்தமாகவே ஒரு 10 கொஷின் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக 2 மார்க்ஸில் ஒரு 2 கொஷின் கட்டாயம் அட்டன் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு 3மே கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். அது எதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா கம்யூனிகேஷனுக்கு, இன்டர்பிரிட்டேஷனுக்கு, ப்ராசஸிங்க்கு, இது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸு. அதுக்கு அதோட கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ட்ரான் ஆகலாம். அப்போ ஒரு டேட்டா அப்படிங்கிறது நம்ம ஒரு நேம் கொடுத்து அதுக்கு உண்டான அந்த டேட்டாவை மட்டும் கொடுக்கறது. 134/16 கவிதா சி அப்படிங்கிறது நார்மலாக கவிதாவோட ஏஜ் 16. இதை நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணாமல் டேட்டாவாக கொடுக்குறோம். இதை இன்ஃபர்மேஷனில் நம்ம எப்படி கொடுக்குறோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கவிதா இஸ் 16 years old அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஃபைல்ஸ்னால் என்ன, ஃபோல்டர்ஸ்னால் என்ன? ஃபைல்ஸ், எ ஃபைல் consist of a collection of data. சின்ன சின்ன டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ a file consist of collection of data. a file consist of a collection of data. அதுவே ஃபோல்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா a folder stores files and folders. it is also called directory. ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது எதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது, நிறைய ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது எதுன்னா ஃபோல்டர். இதை நம்ம இன்னொரு பேர் டைரக்டரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபைல் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது கனெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ், அப்படி இல்லைன்னா ஃபோல்டர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஈச் ஃபைல் ஹேஸ் இட் ஓன் எக்ஸ்டென்ஷன். ஒவ்வொரு ஃபைலுக்குமே அதோட ஓன் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஃபோல்டர்ஸ்க்கு அந்த மாதிரி அதோட ஓன் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. எ ஃபோல்டர் டஸ் நாட் ஹாவ் எனி எக்ஸ்டென்ஷன். தென் ஃபோல்டர் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ் cannot be created in a file. ஒரு ஃபோல்டரையோ இல்லை சப் ஃபோல்டரையோ நம்மளால ஃபைலில் கிரியேட் பண்ண முடியாது. அதுவே ஃபோல்டரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். The folder can be created in a folder. ஓகே, திரும்ப பாருங்க இந்த கொஸ்டினை. a file consists of collection of data. ஃபைல் அப்படிங்கிறது collection of data. folders அப்படிங்கிறது stores files and folder. ஃபைல்ஸையும் collection of ஃபைல்ஸையும் ஃபோல்டரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் டைரக்டரி. இதுக்கு இதோட ஓன் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், இதுக்கு எந்த விதமான எக்ஸ்டென்ஷனுமே இருக்காது. தென் ஃபோல்டரும் சப் ஃபோல்டரும் நம்மளால ஃபைலை கிரியேட் பண்ண முடியாது. பட் நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டரை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் டிஃப்ரென்ஷியேட் சேவ் அண்ட் சேவ் அஸ். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சேவ் கமாண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரே ஒரு நேமை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்மளால சேவ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட், அதாவது இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பேர் கொடுக்குறோம், ஒரு ஏதாச்சும் நம்ம எழுதி வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். வெறும் ஒரே ஒரு நேமில் மட்டும்தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம சேவ் அப்படின்னு கொடுப்போம். சேவோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+S. இதில் ஷார்ட்கட் கீழே நம்ம Ctrl+S அப்படின்னு படிச்சுட்டு எக்ஸாமில் போய் நம்ம கண்ட்ரோல்னு ஃபுல்லாக CONTROL கண்ட்ரோல்னு ஃபுல்லாக எழுதி +S அப்படின்னு போட்டோன்னா கண்டிப்பாக அது தப்பு தான். எப்பயுமே நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் CTRL அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல்.
அப்ப சிடிஆர்எல் பிளஸ் எஸ்ன்னு தான் நம்ம எழுதவும் செய்யணும். நம்மளோட கம்ப்யூட்டர் கீழேயும் வந்து சிடிஆர்எல்னு தான் இருக்கும். அப்ப சேவோட கீ ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா சிடிஆர்எல் பிளஸ் எஸ், கண்ட்ரோல் பிளஸ் எஸ். தென் சேவ் ஆஸ் அப்படிங்கிறது என்ன? சேவ் ஆஸ் கமாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபைலை 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நேம்ஸால நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் நம்மளால. அதுக்குண்டான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ். என்னது? கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ். தென் டிஃபரன்ஷியேட், காப்பி அண்ட் மூவ். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் வந்து நம்மளுக்கு 2 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு, 3 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் வந்து 2 மார்க்லயே வந்து கொடுத்துட்டேன். மேக்சிமம் வந்து 3 மார்க் 2 மார்க் ரெண்டுலையுமே மாற்றி மாற்றி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. இதில் பாருங்க, காப்பி அப்படிங்கிறது என்ன? காப்பி ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலையோ இல்லை ஃபோல்டரையோ நம்ம வந்து காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது காப்பி பண்ணி ஒரு ஸ்பெசிஃபைடு லொக்கேஷனில் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். காப்பி ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு விஷயத்தை நம்ம காப்பி பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன்ல பேஸ்ட் பண்றதுக்காக காப்பிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மூவ்ங்கிற ஆப்ஷன், மூவ் அப்படி இல்லைன்னா கட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபைலையோ இல்லை ஃபோல்டரையோ இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து அப்படியே ஃபுல்லா கட் பண்ணி நம்ம எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றது. ஓகேங்களா? அப்ப காப்பிக்கும் மூவ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னா, காப்பி அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த ஃபைல்ல இருந்து நம்ம காப்பி மட்டும் பண்ணுவோம். அந்த நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம அங்கேயும் இருக்கும், பட் நம்மளுக்கு ஒரு காப்பியாவும் கையில இருக்கும். பட் மூவ் அப்படி இல்லைன்னா கட் அப்படிங்கிறது அங்க இருந்து அந்த விஷயத்தை நம்ம எடுத்து மாத்துறது. ஓகேங்களா? இதுல பாருங்க, இதுக்குண்டான ஷார்ட்கட் எடிட் காப்பி ஆர் சிடிஆர்எல் பிளஸ் சி, கண்ட்ரோல் பிளஸ் சி. ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பிளஸ் சி அப்படின்னு எழுதுவோம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுவோம். தென் மூவ்க்கு பார்த்தீங்கன்னா எடிட் கட் ஆர் சிடிஆர்எல் பிளஸ் எக்ஸ், கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ காப்பிக்கும் மூவ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், காப்பி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம காப்பி பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுறது. கட் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபைலோ ஃபோல்டரையோ அதை அந்த பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம மாற்றி வச்சிடுறது. அடுத்தது 5th ஒன் பாருங்க, distinguish between algorithm and a process. இப்போ 5th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா algorithm and process அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஒரு 2 கொஸ்டின்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இதே மாதிரியே இன்னொரு கொஸ்டின் இருக்கு, algorithm and program அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, algorithm and process அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. அப்ப என்னன்றத கொஸ்டினை முழுசா கவனமா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இதுல அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன? ஒரு அல்காரிதம்ன்றது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சொல்லி நம்ம ஒரு டாஸ்கையோ இல்ல ப்ராப்ளமையோ சால்வ் பண்ண வைக்கிறது அல்காரிதம். இதுல ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன? when the algorithm are executed, a process evolves which accomplish the intended task or solve the given problem. ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறது எதுக்காக எக்ஸிக்யூட்டட் ஆகுது, அதாவது ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூட்டட் ஆகும்போது அந்த ப்ராசஸ்ல நம்ம உள்ளார இன்டெண்ட் டாஸ்க் வந்து என்ன கொடுக்குறோம், என்ன ப்ராப்ளமோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு அதை ப்ராசஸ் பண்றது. ஓகேவா? அதுதான் வந்து ப்ராசஸ். அப்போ அல்காரிதம் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுக்கு இதுதான் வந்து ஆன்சர். 6th one, both conditional statement and iterative statement have a condition and a statement. How do they differ? Okay, இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க.
Conditional statement is executed only if the condition is true, otherwise nothing is done. Condition statement நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அவுட்புட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை ட்ரூவா இல்லை அப்படின்னா அது வந்து எதுவுமே பண்ணாது, அது வந்து பிளாங்கா அப்படியே இருக்கும். இதுவே இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேண்டாலும் அந்த கண்டிஷனை வந்து மாற்றி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது எது வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா, நமக்கு வரக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கிறது ட்ரூவா மாறுற வரைக்குமே வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அப்போ இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தால் எதுவுமே பண்ணாது. அதாவது ட்ரூ இல்லைன்னாவே அது எதுவுமே பண்ணாது. அதுவே இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும் போது அந்த கண்டிஷன் ட்ரூன்னு வர வரைக்குமே அது வந்து திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் எல்ஸும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு அதோட ப்ரொசீஜர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் ஸ்டேட்மெண்ட்லயோ இல்லை இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லயோ வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் வெளியில வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி அதர்வைஸ் இட்ஸ் சிம்பிளி அது அப்படியே இருக்கும். இதுவே இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வைல் அண்ட் டூ வைல். இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டும் டூ வைல் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நமக்கு தேவையான விஷயம் ட்ரூவா கிடைக்கிற வரைக்குமே அந்த ப்ராசஸ் வந்து உள்ளார நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் அல்கோரிதம் அண்ட் ஏ ப்ரோக்ராம்? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 5th கொஸ்டின் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, அல்கோரிதமுக்கும் ப்ராசஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு அல்கோரிதமுக்கும் ப்ரோக்ராம்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ அல்கோரிதம்னா என்ன? நார்மலா ஒரு அல்காரிதம்ன்றது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணி டாஸ்கையோ ப்ராப்ளமையோ சால்வ் பண்ண வைக்கிறது அல்காரிதம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன? ஒரு அல்காரிதமை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா அது ப்ரோக்ராம். ஓகேங்களா? அடுத்தது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 5-6L அண்ட் 5-6? இப்போ the suffix L forces the constant to be represented as the long which occupies 4 bytes. அந்த L அப்படிங்கிறது எதுக்காக அங்க கொடுத்துருக்காங்க, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பின்னாடி எதுக்காக அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து 4 பைட்டை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுவே அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பின்னாடி அந்த கான்ஸ்டன்ட்க்கு பின்னாடி எந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா, எந்த ஒரு வேரியபிள்ஸையுமே நம்ம வந்து ஆட் பண்ணல அப்படின்னா, this will be represented as an int type constant which occupies 2 bytes as per turbo C++. அப்படி நம்ம எந்த இதுமே ஆட் பண்ணலங்கிற பட்சத்துல வெறும் 2 பைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். 5-6Lனா 4 பைட்ஸா ஆக்குபை பண்ணியிருக்கோம். வெறும் 5-6ங்கிற ஒரு இன்டிஜர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வெறும் 2 பைட்ஸை மட்டும்தான் ஆக்குபை பண்ணி இருக்கும். அண்ட் 9th கொஸ்டின் பாருங்க, யூனரி அண்ட் பைனரி ஆப்பரேட்டர்ஸ். இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனரி ஆப்பரேட்டர், பைனரி ஆப்பரேட்டர், இது வந்து வெறும் ஒரே ஒரு ஆப்பரண்ட்டை மட்டும்தான் ரெக்வயர் பண்ணும் யூனரி ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது. பைனரி ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது 2 ஆப்பரண்ட்ஸை வந்து ரெக்வயர் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அண்டு, ஆர், இது எல்லாமே யூனரி ஆப்பரேட்டர்ஸ். பைனரி ஆப்பரேட்டர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், நாட், அதாவது இன்க்ரிமெண்ட்னா பிளஸ் பிளஸ், டிக்ரிமெண்ட்னா மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஷியேட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டேட்டா டைப்பை டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய டேட்டா டைப்பை
நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஊப் கான்செப்டோட ஒரு பேசிக் யூனிட்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கிளாஸ் ரெப்ரசன்ட் a group of similar object. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை, சிமிலரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்றது யாரு அப்படின்னா அது கிளாஸ் தான். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத எந்த இடத்துல அசோசியேட் பண்ணுமோ அந்த இடத்துல அசோசியேட் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட்ல வந்து அசோசியேட் பண்றது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். And then last point பாருங்க, class is a blueprint representing a group object that share common properties and relationships. Class அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்கு, என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் கிளாஸ் அப்படிங்கிறது. அதுவே ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டால கிளாஸை கிரியேட் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து எதை பொறுத்து நடக்கும் அப்படின்னா அந்த கிளாஸோட வேரியபிள்ஸை பொறுத்து நடக்கும். ஓகேவா? அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அதை தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பொறுத்து நடக்கும். இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது பாருங்க, இது வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்பு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் ஊப். OOP ஊப் அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். தென் கிளாஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? சிமிலரான ஆப்ஜெக்ட், குரூப் ஆஃப் ஏ சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த அசோசியேட்டட் ஆகக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை ஒரு சிங்கிள் யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். தென் லாஸ்ட் பாயிண்ட், ஒரு குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அதோட காமன் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப்போட ப்ளூ பிரிண்ட்டை வந்து கிளாஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளாஸை கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். அது எல்லாமே அதோட இன்ஸ்டன்ஸை பொறுத்து கிளாஸ் வேரியபிள்ஸா நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? மொத்தமாக வந்து நான் இதோட 2 மார்க்ஸே வந்து 10 கொடுத்துருக்கேன். இந்த 10 மட்டும் படிச்சிங்கன்னா 2 மார்க்கில் எந்த டிஃபரன்சியேஷன் கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இதிலிருந்து மட்டும்தான் வரப்போகுது. அதனால் எல்லாரும் சீரியஸாக படிங்க. நமக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ படிச்சிருங்க. இதுக்கு மேலே எதையும் வந்து தள்ளி போட வேணாம். அன்னன்னைக்கு உங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு ரொட்டீன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக பிலிவர்ஸ் எஜுகேஷனில் வந்து அப்லோட் ஆகும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ.